இளைஞரை வழிநடத்தி நாட்டு பசுகளை பாதுகாத்திருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆடுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் திருச்செந்தூர் கோவில அன்னதானம் செய்கிறார். பல கோவில்களிலும் அன்னதான நிகழ்ச்சிகள் மூலமா ஆண்டாள் பேரவை மூலமாக ஆண்டாளுக்கு சோதனை வந்த போது சொக்கலிங்க முக்கியவர்கள் தான் முன்னிருந்து அந்த ஆண்டாளோட அந்த போராட்டத்துக்கு முன்னின்று வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர்கள் இப்போது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சமம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹேதுவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். எல்லாருடைய சிவனை போட்டு எல்லாற்றுக்கும் விரைவாக போட்டு விஎஸ்பிக்கு அரசியல் பேசக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அரசியல் பேச வேண்டிய நிலைமை விஎஸ்பிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. முதல்ல இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய குழுவினருக்கு நன்றி. நகரங்களே இவ்வளவு பெரிய கூட்டம், பணம் இல்லாமல் பிரியாணி இல்லாமல் அந்த பெரிய சாதனை, அதற்கு மனமான நன்றி. நான் பேராசிரியர் சீனிவாசன் அவருடைய மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கு மிகப்பெரிய அடிமை. சுருக்கமாக சில விஷயங்கள் சொல்லிருக்கேன். அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு மனமான நன்றி. இங்கே கூடிய போலீஸ் நல்ல சிறப்பாக சப்போர்ட் பண்ணீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு போலீஸ். நம்முடைய இந்திய ராணுவத்துடைய பட்ஜெட் போன வருஷம் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? யாருக்காவது எத்தனை லட்சம் கோடி? 7 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. நீங்க ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்கீங்க. அவர் நினைச்சா அந்த பட்ஜெட்டை அந்த பட்ஜெட்டுக்கான மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம். உங்க எம்எல்ஏ பேர் தெரியுமா? இந்த ஊர் எம்எல்ஏ பேர். அவருக்காக இந்த கூட்டமே இப்போ அன்பரசன் எனக்கு நல்ல நண்பராக இருந்தாமா. நான் ஒரு 15 வருஷம் நெருக்கமான பழக்கம் உண்டு, சாப்பிட்டுருக்கேன். இப்போ கூட அவருக்கு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து சொன்னேன். இந்த சத்சங்கமான ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தண்டராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிட்டு அவர் ஆடின ஆட்டம் சொல்லி மாறாது. அவர் சொல்ற ஆள் தான் பர்மிஷன் கொடுக்கணும், நான் சொல்ற ஆள் தான் அந்த ஆட்டுக்கால் பகவதி மன் பூஜையை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சாஃப்டா சொல்லி பார்த்தேன். கேட்கல. சம்பவம் நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொண்டதுனால 2000 பேரை வைத்து அந்த சத்சங்கமா நிகழ்ச்சி மீனம்பாக்கம் மினி இன்ஜினியரிங்ல நடந்தது. அவர் அதுக்கு தடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தார். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய எம்எல்ஏ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு, சில நாட்களுக்கு முன்னாடி ஹிந்தி படிச்சா பேல்புரி விற்கலாம், பானிபுரி விற்கலாம். ஹிந்தி பிடிக்கல, ஹிந்தி எதிர்க்கலாம், தவறு கிடையாது. ஒரு தனி மனித தாக்குதல் என்பது திராவிட மாடலுடைய சிறப்பு அம்சம். நம்ம எல்லாருமே நம்முடைய அப்பா ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் திரும்பவும் இதே காமன் பஸ்ஸுக்கு சீட் கொடுக்கணும். 40,000 ஓட்டுல ஜெயிச்சார் போன எலெக்ஷன்ல. அப்ப வளர்ந்து கேண்டிடேட், சரியான கேண்டிடேட் இல்லை. என் நண்பர் ஒன்றிய செயலர் இயேசுபாதத்துக்கு கொடுத்தா ஏடிஎம்கே 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார். எனக்கு தெரிஞ்ச டெபாசிட் கிடைக்கக்கூடிய மந்திரிகள் பட்டியலில் முதல் ஆளாக தாமன் சொன்னார். 2வது விஷயம், அவர் மோடியை பீஸ் ஆக்கிடுவார். ஏன்னா அவர் பின்னணி அப்படி ரவுடிசம். இப்போ கூட ஒருத்தர் கல்லடிச்சாங்க. நம்ம என்ன பயப்படுவோம்னா, கல்லடிச்சா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடணும், அடிப்பட்டு ரத்தம் வந்துடும். நம்ம எல்லாமே இயேசு வழியில் வந்துடுவோம். ஒரு கண்ணத்தை இன்னொரு கண்ணத்தை காட்டக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கணும். இனிமேல் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வழியில போகக்கூடாது. நம்ம ஒரு வீர துறவி சிவாஜி வழியில நம்ம போனோம். நம்ம இந்து மொழியுடைய வீர துறவியாக சொன்ன வழியில போனோம். கல்லடிச்சு கல்லடி. இப்போ ஒரு கல்லடிச்சாங்க, உடனே பயந்துலாம் கிடையாது. திரும்ப நம்ம கல்லடி கடிச்சிருந்தாலும் நான் ஒரு 5 செயின் போட்டுருப்பேன். எதுக்கு பயம்? நம்ம தப்பு பண்ணல. நம்ம சோடா பாட்டிலையோ ரவுடிஸை வச்சு நம்ம ஒரு மீட்டிங் நடத்தல. நம்ம நல்ல நோக்கத்துக்காக பண்றோம். இப்போ இந்த போலீஸ் இருக்கும்போது குடிச்சு கல்லடிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் அப்பா திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒரு லட்சணம். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இந்த ஏன் தாமன் பஸ் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன்னா, ஹஜ் பயணிகளுக்கு அரசாங்கம் விடுதி கட்டலாம், தவறில்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் ஏன் நல்ல கட்டணும்? ஏன்னா இங்க சாதிய சண்டை கிடையாது, எந்த மதம் கிடையாது.
மோதலை உருவாக்குனால நம்ம ஓட்டு வாங்க முடியுன்ற சீப்பான திராவிட அரசியலுக்காக இங்க வந்து அந்த ஹஜ் பில்டிங் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்டால் நான் அன்பரசன் சொல்லுவேன், நான் தாமா அன்பரசன் அவர்கிட்ட இல்லாத சொத்து தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் இந்த திருச்சூரும் நல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் செந்தாமூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இல்லை. அவருக்கு இல்லாத சொத்தா கும்பத்தூர் கட்டணும் எங்க வேணா கட்டலாங்க. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பீஸ் ஆகிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து அப்போ என்ன பவர்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க பண்ணது வந்து பெரிய தவறு. நீங்க மட்டும் போட்டு நீங்க போயிட்டீங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் போடாமல் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. நீங்க இந்த முறை நீங்க வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜெயிக்கணும் தோக்கட்டும், ஆனால் ஆளுநர்ல இந்து மதம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்து ஒரு ஜெயிக்கணும்னு சொன்னா, நீங்கள் வந்து நாம ஜெயிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட கூட்டணி வேட்பாளர் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஒவ்வொரு இங்க வந்துக்கூடிய ஒரு 100 பேரை வந்து பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். அது வந்து நீங்க இப்பவும் புரிஞ்சுங்க. அன்பரசன் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து கட்டணமன்ற கட்டுறோம், நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் டிபேட்ல கட்டுறோம்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இந்த இந்து மதத்துக்காக, இந்த இந்து மத கோயிலுக்காக, இந்து மத துறைகளுக்காக இந்த திராவிட மாடல் அரசு பண்ணியிருக்குமா? நம்ம இது வரைக்கும் பொறுத்து போயிட்டோம். எவ்வளவு நாள் பொறுத்து இருக்க போறோம்? இன்னொரு முறை திமுக வந்து 2026 ஆட்சிக்கு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 90% பெண்களுக்கு தாலி இருக்காது. 2 காரணத்துக்காக, ஒன்று விட்டுருப்பாங்க, இந்த புருஷன் செத்து போயிருப்பான். நீங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு படிச்சிருக்கோம், படிக்கல, ஒரு ஒரு இந்தியன் ஒரு சிட்டிசனா ஒரு கடமை இருக்கு. நம்ம வந்து நல்ல கவர்மெண்ட் உருவாக்கணும்னு சொன்னா படித்தவர்களை, பண்பாளர்களை, அறிவார்ந்தவர்களை, ரவுடிசம் பேசுறவங்களாம் வந்து உருவாக்கிட்டு நல்ல ஆட்களை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து இந்த எம்எல்ஏ தொகுதி என்ன 10 கோவூர்ல இருந்து வேலும்பாக்கம் வரைக்கும், மணப்பாக்கம் வரைக்கும், நலந்துபாக்கம் ஒன்று, அப்புறம் கண்டோன்மெண்ட் ஏரியா ஒன்று, நல்லநல்லூர் பிளஸ் ஆலந்தூர். நீங்க போடுற ஓட்டு தான் வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஓட்டு. அதுவே தயவு செய்து நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஸ்டாலின் சார்லாம் ரொம்ப பழக்கம் உண்டு. நான் இன்னைக்கு ஆண்டாள் பிரச்சனைக்கு அப்புறமா திமுக நான் வந்து பழக்கத்தை குறைச்சிக்கிட்டேன். இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அவர் வந்து நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும், நம்ம எல்லாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்ல பார்த்தீங்களா, தயவு செய்து ராம அன்பரசனுக்கே சீட்டு கொடுக்கணும். மிக சிறந்த மனிதர். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு நாய் பார்த்தீங்களா, அது குழந்தைகளை சொல்ற ஜெயிச்சிடலாம். ஒரு நாய் வந்து இப்போ மீட்டிங், அந்த நாயோட குட்டி வந்து அவரை ஜெயிச்சிடலாம். அவரே நீங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயில போய் வேண்டிங்க, அப்பா ஸ்டாலின் தயவு செய்து இவருக்கே சீட்டு கொடுங்க, அப்பா ப்ளீஸ் அப்பான்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுங்க. ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆஞ்சநேயர் கோயில் சொல்றேன்னா, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. போத் திராவிட பார்ட்டிஸ் ரெண்டுமே ஏதாவது ஒரு கோயில் கட்டினாங்கன்னா அதை எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், எப்படி அந்த வருமானம் கிடைப்பாங்க. இன்னைக்கு நல்லவர்களுக்கு எது பேர் கொடுத்து ஆஞ்சநேயர் கோயில் தானே, அந்த ஆஞ்சநேயர் கோயில் யார் கண்ட்ரோல இருக்கு? நம்ம என்ன பண்ணுவாங்க, பகவான் பார்த்துப்பான். இல்ல வந்து எங்க மதத்தை நீ திட்டுறியா, ஒரு முஸ்லீமை திட்டுறியா, ஒரு கிறிஸ்துவனை திட்டுறியான்னு நம்ம கேட்போம். நம்ம கொண்டாடியே கை பிடிச்சிருக்கலாம் சார், அவன் கொண்டாடியே கை பிடிச்சிருக்கலான்னு கேட்டா சரியா இருக்குமா? அப்போ நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி அமைதியா இருக்க போறீங்க? நம்ம படிச்சுட்டோம், நம்ம எல்லாம் பகவான் பார்த்துப்போம் எவ்வளவு நாள் தான் ஒதுங்கி போகிறோம். இறங்கி அடிப்போம். அடிக்கணும் வந்து திராவிடர் மாதிரி கத்தியால வெட்டி கொண்டுறது அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அறிவால நம்ம அடிக்கணும். நீங்க எல்லாருமே வீதிக்கு வரணும். நீங்க எல்லாருமே வீட்டில் இருந்தது போதும், சினிமா சீரியல் பார்த்தது போதும். இனிமேல் செயல்பட வேண்டிய நேரம், செயல்பட்டால் தான் நமக்கு வெற்றி வரும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய மினிஸ்டர் எம்எல்ஏ வந்து has to be removed. Next time வந்து it has to be defeated. இங்கே அதாவது டெபாசிட் இருக்கக்கூடாது. 2 லட்சம் ஓட்டு மார்க் வித்தியாசத்தில் ஒரு தோக்கணும். அது நீங்க செய்வீங்களா? நன்றி. உங்களுக்கு நரசிம்மன் அனுபவம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இந்த அற்புதமான மீட்டிங், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி, வந்திருந்த அத்தனை பேருக்கு நன்றி. இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு த பாயிண்ட். ஹஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அந்த பில்டிங் ஒரு விஷயத்துக்கு மத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டை கண்டித்து இந்த விஷயம் நம்ம முன்னெடுத்திருக்கோம். அந்த வகையில் நமக்கு கிறிஸ்தவத்துறையோ முஸ்லீம்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் வைக்கின்றது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க, அங்கே எங்கேயாவது முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்துஸ் போய் சர்ச்சை அடிச்சு மாஸ்க் அடிச்சிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் எந்த சம்பவமே கிடையாது. பிஜேபி வந்து அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அது நம்மளோட கப் ஆஃப் டீ இல்லை. எவ்வளவு விஷயங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பண்ணியிருக்காங்க.
அப்போ நாம வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸை முன்னெடுப்போம். நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் இது போல எங்களோட பிளான் வந்து பிஃபோர் எலெக்ஷன் 5 லட்சம் பேர் வைத்து விஎஸ்பியோட ஒரு மாநில பிரம்மாண்டமான மீட்டிங் வந்து திருச்சியில் நீங்கள் எல்லாருமே சிரமம் பார்க்காம செலவு பார்க்காம கட்டாயம் வந்து அந்த மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த அருமையான வாய்ப்பு வந்து திருச்செந்தூர் பழனிமுருகன் தாய் ஆண்டவருக்கு நசுக்கை மனமாக என்று ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி நீர் மல்கி இன்னும் நாடி நாடி திங்கால் என்று வாடி மாடு என்று வாழ்வதை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் கோவிலே சதம் நன்றி வணக்கம் சொல்லும். நம்முடைய பேராசிரியர் அவங்களுடைய சிறப்பு இருக்கும். அதன் பிறகு நாம கலைந்து போகும்போது ஒரு கும்பமேளா பற்றின ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க. அங்க விற்பனைக்கு கிடைக்கும். ஒரு புத்தகத்துடைய விலை 10 ரூபாய் தான். நமக்கெல்லாம் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களுக்கோ வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வருது. ஆனா நமக்கான விஷயங்களுக்கு நாமளே நிதி திரட்டணும். அப்படிதான் நம்முடைய